மைசூர் பாக்கு எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி காமிக்க போகிறேன் வீடியோவில். அதுக்கு தேவையானது ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இந்த மில்க் பவுடர் எடுத்திருக்கேன். இது வந்து எவரிடி நெஸ்டில் கம்பெனியோடது. இந்த பவுடர் வந்து இந்த கப்பில் நான் ஒரு கப்பு எடுத்து இதில் வச்சுருக்கேன். பார்த்துக்கோங்க, ஒரு கப்பு தான் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அளவு மட்டும் இதில் வந்து ஒரு கப் எடுத்து இதில் வச்சுருக்கேன். இந்த கப் அளவுலேயே வந்து 3 கப் சுகர் எடுத்திருக்கேன். இதில் வந்து 2.5 கப் நெய் எடுத்து அதை வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா இதெல்லாம் முதல்ல நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு தேவையான மைதா எடுத்து வச்சுருக்கேன். இது 2 ஸ்பூனு. இப்போ இதை வந்து நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இந்த மில்க் பவுடரை இதில் ஆட் பண்ணுறேன். அதில் 2 ஸ்பூன் மைதா ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து இது ரெண்டையும் இந்த மைதாவையும் மில்க் பவுடரையும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம இந்த 2.5 கப் நெய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, மெல்ட் பண்ணி அதுலேருந்து நான் வந்து 1 கப் எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மெல்ட் பண்ணி வச்சாச்சு நெய் போட்டு. பாருங்க, இது மாதிரி நல்லா மெல்ட் பண்ணி நல்லா டைல்யூட் பண்ணி வச்சிருக்கேன் நான். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு கடாயில் சுகர் எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, இப்போ வந்து நான் சர்க்கரை போட்டுட்டேன். அந்த சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். இப்போ ரெண்டும் நல்லா கரையிட்டோம். இது நல்லா கரைஞ்சி கொதிச்சுட்டு நல்லா வந்து ஒரு ஸ்ட்ரிங் பதம், அதாவது நம்ம இப்படி பண்ணும்போது அந்த சக்கரை பாகில் வந்து இப்படி நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி வரணும். ரொம்ப ஸ்ட்ரிங் வர தேவையில்லை, சும்மா இப்படி பண்ணும்போது அந்த பாகுங்க இந்த பதம் வந்துருச்சு. கரைச்சி வச்சிருக்கேன். இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறோம். சிம்மிலே வச்சு தான் நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா தீ அதிகமாக போட்டோம்னா டக்குன்னு கட்டி ஆகிடும். ஸோ ரொம்ப சிம்மில் வச்சு தான் நம்ம பண்ணணும். இப்போ வந்து பாருங்கள், லேசாக பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து ஒரு கரண்டி நெய் விடுறோம். கட்டாயம் இதெல்லாம் நம்ம பண்ணும்போது கூட ஒரு ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் வச்சுட்டு தான் நம்ம பண்ணணும். நெய்யை இழுத்துருக்கு. இப்போ இன்னொரு கரண்டி நெய் போடுறோம். இன்னொரு கரண்டி நெய்யும் போடுறோங்க. இப்போ பாருங்க, அந்த பதத்துக்கு வந்துட்டு இருக்கு. நல்லா நெய்யெல்லாம் கொட்டியாச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது நெய். பாருங்க, பதம் மாறிக்கிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு நெய் போட்டு நெய் ஃபுல்லாக இழுத்துருச்சு. இப்போ நம்ம போட்ட நெய் திரும்ப பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. இதெல்லாம் தான் நம்ம ரொம்ப அப்சர்வ் பண்ணணும். பாருங்க, நல்லா பிரிஞ்சு வருது நெய்யெல்லாம். அடுத்து வந்து நல்லா திரண்டு வரும் பதம், அதுதான் நம்ம பார்க்கணும். இதுக்கு நம்ம எந்த கலரை எதுவும் போட வேண்டாம். இதில் அதோட ஓன் கலரே ரொம்ப நல்லா இருக்கும் நமக்கு இந்த மைசூர் பாக்கு. இப்போ நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த பதத்தில் நம்ம வந்து இதை எடுத்து நெய் தடவை இந்த மைசூர் பாக்கு ட்ரேல நான் இதை வந்து
எடுத்துட்டு நல்லா ஆறட்டும். பாருங்கள் இப்போ நல்லா போட்டாச்சு. இந்த இந்த ஸ்டிக்கால் இதை வந்து நல்லா இதுவாக பண்ணி விட்டுட்டேன். மைசூர் பாக்கு மாதிரிலாம் இது ரொம்ப நம்ம இது பண்ண வேண்டாம். பாருங்கள் அழகாக வந்துருச்சு. ½ ஆயிடுச்சு. நல்லா செட் ஆயிடுச்சு. நான் வந்து நல்லா வந்து இந்த மாதிரி செப்பரேட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் இதுலேருந்து எடுக்கிறோம் ஒன்று. மில்க் மைசூர் பாக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை சாப்பிடும் போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள்.